அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ராமலிங்கம், மாநில ஒருங்கிணைப்பாளர், மக்கள் கலை இலக்கிய கழகம். இன்று மார்ச் 7 இன்று நடைபெறக்கூடிய தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்பது கடந்த 21ஆம் தேதி நடைபெற இருந்தது. அந்த நிகழ்வு தடுத்து நிறுத்தப்பட்டவனே பல பேருக்கு அதிர்ச்சியாகவும் இந்த நிகழ்வு அடுத்து நடக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் பல்வேறு தடைகளை தாண்டி இன்றைக்கு அது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வில் முதல் நிகழ்ச்சியாக காலையில் கண்காட்சி துவங்கப்பட்டு முதல் அமர்வாக சாதி மறுப்பு இணையர்களை வாழ்த்தியும் அதை ஒட்டியான எழுச்சி நாயகர்களுடைய சிலை திறப்பும் அந்த சித்தாந்த தலைவருடைய சிலை திறப்பும் என்பது நடந்து முடிந்திருக்கிறது. அடுத்த அமர்வு இன்னும் விரைவாக 4 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு பல்வேறு தடைகளை தாண்டி இந்த எழுச்சிகரமான இந்த நிகழ்ச்சி என்பது மிகவும் பொதுமக்கள் மத்தியிலும் ஜனநாயகத்திகள் மத்தியிலும் பல்வேறாலும் வரவேற்கப்பட்டு இந்த நிகழ்வில் நாங்களும் பங்கேற்போம் என்ற பேர் உற்சாகத்துடன் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு கூடிய விரைவில் இன்னும் 2 மணி நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த அமர்வில் முதல் இசை நிகழ்ச்சியாக சிலம்பாட்டம் மற்றும் பறை இசை, நாடகம், ஆணவ கொலையால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் இரத்த சாட்சிகளாக நேரடியாக பேச இருக்கிறார்கள். அடுத்து தலைவர்கள் இன்றைக்கு சாதி மதம் கடந்து காதலிக்க, மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பேச இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று காதல் என்பது இன்னைக்கு புனிதமானது, தெய்வீகமானது. அது இன்றைக்கு அது எந்த மாதிரியான தாக்கத்தை என்பது இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்றைக்கு சாதி பெருமை பேசுறவன் இன்றைக்கு சாதியை தக்க வைக்கிறது, சாதியை இறுக்கத்தை அதிகப்படுத்துவது, பிற்போக்குத்தனங்களை உயர்த்தி பிடிப்பது, இப்படி தொடர்ந்து இன்றைக்கு ஆதிக்க சாதி சங்கங்களும் அதன் பின்னாக RSS, BJP போன்ற மத வெறியர்களும் தொடர்ந்து தென் மாவட்டங்களை இலக்கு வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல கூட இன்றைக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இங்க இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரத்தை சிதைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இன்றைக்கு ஒரு பண்பாட்டு, அதாவது நம்முடைய பண்பாடு என்பது ஒரு நீண்ட நெடியது, ஒரு வரலாறு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய பண்பாடு என்பது எப்படிப்பட்டதா இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பண்பாட்டை அழிக்க துடிக்கக்கூடிய இந்த ஆதிக்க சாதி சங்கங்களுக்கு எதிராகவும் RSS, BJPக்கு எதிராகவும் ஒரு பண்பாட்டு போராக இன்று தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா நடைபெற இருக்கிறது. இந்த பேர் உற்சாகத்துடன் அனைவரும் இந்த 4 மணி அளவில் நடக்கக்கூடிய இந்த அமர்விற்கு விரைவாக வருமாறும், மக்கள் அனைவரும் திரளாக பங்கேற்குமாறும் ஜனநாயகத்தையும் பொதுமக்களையும் மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.